அண்ட் வெல்கம் டு ஸ்கை கேர்ள் சேனல். யார் தான் இது செட்டிங்கை மாட்டினது இந்த செக்மெண்ட்ல இருக்கும். ஸோ நீங்கள் இந்தியன் மூவிஸ் லவரா, உங்களுக்கு இந்தியன் படம் ரொம்ப பிடிக்குமா? ஓகே, ஆனால் அந்த படத்தில் வர அபத்தங்களை பார்த்து ரசிப்பேன், நான் வயிறு குழுங்க சிரிப்பேன்னு நினைக்கிறீங்க. உங்களுக்கு தான் இந்த வீடியோ லெட்ஸ். ஸோ நம்ம ஆரம்பிக்க போகிறோம். நம்மளோட லக்கி சாம் பூமரங்களை ஃபர்ஸ்ட் கூப்பிடுவோம். என்ன ஸ்கை கேர்ள், இவ்வளோ பெரிய ஆளு ஒரே நிமிஷத்துல பூமரங்கள்னு சொல்லிட்டீங்க? அவங்க கவனிக்கல ட்ரிக்ஸ்டர், நீ சொல்லி என்ன மாட்டி விட்றாத. నువ్వు నా మెళ్ళో కట్టవలసిన మంగళసూత్రం అది కట్టవలసింది ఇక్కడ కాదు లలిత. వస్తాను రజా. கத்தி சோதனை இதை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே. பேட்லாக் பசல் தானே? உடைக்க போறாரு. அப்பா, அண்ணன் அடுத்து ஒரு கடப்பார கம்பியை நினைப்பாரு. இன்னைக்கு இல்ல, இன்னொரு நாளைக்கு. ஐயோ, அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. ஆக்சுவலி இதே மாதிரி சீன் இன்னொரு படத்துலயும் வந்துச்சு. என்ன படம் தெரியுமா? குல்ஃபி. குல்ஃபியா? குல்பி உருகிருச்சுடா. ஆனால் அந்த டெக்னாலஜி இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா வந்து தாலியை கழட்டக்கூடாது, அதே நிமிஷம் வந்து அவங்க அந்த சைடும் போக முடியாது. ஆனால் வந்து அப்படியே எப்படி சேவ் பண்ணாங்க. இப்ப என்னாலே முடியலப்பா, அடுத்த வீடியோ போங்க. சிக்ஸ்டன், நீ கவனிச்சிங்களா? அந்த ஹீரோயின் செட் ப்ராப்பர்ட்டிஸ்னே மறந்துட்டு எங்கடா அந்த கம்பி அவங்க மேலே பட்டுற போது லைட்டாக பயந்துருப்பாங்க. இல்ல ஸ்கை கேர்ள், பூமரங்கல் வீராசாமி மாதிரி ரியாக்ஷன் காமிச்சு பயமுறுத்துறாரு. அதை பார்த்துதான் அந்த ஹீரோயின் பயந்துதாங்க. ஜெய் பூமரங், இது என்ன பிரமாதம். நெக்ஸ்ட் பாருங்க. இந்த கிளிப் எல்லாம் பார்க்கறதுக்கு இது என்ன ஸ்பெஷல் ஐட்டமா இருக்கு? ரத்தத்தை அப்பிடிச்சாரே, அது இல்ல. இப்பொழுதாவது கவனித்தீரா? விளங்கவில்லையே மன்னா. நீரெல்லாம் ஒரு அமைச்சர். நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன? ஏமா, உன் பையன் அருவாலை வெட்டி ஓடுறது துடிக்க கத்திக்கிட்டு இருக்கான். ஷாப்பிங் வந்தமா நீ உன் பொண்ணு சிரிச்சுக்கிட்டே போறீங்க. அவங்களுக்கு தெரியாம கலவரம் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்த கிளிப் பார்க்கலாம். இல்ல லீவ் அப்பால இங்க என்ன பண்றாரு? அந்நடில தூக்கி போட்டு வித்தகாரா இருப்பா. எப்பா சாமி, போதும்டா ஓட்டது, ரீல அந்து போச்சு. எனக்கு தலையே சுத்து. அவர் வந்து அந்த கண்ணாடியை பார்த்து சுட்டுட்டு அந்த ஏர்லயே அந்த கண்ணாடி வெயிட் பண்ணிட்டு இருக்கு அவருக்கு. திரும்பியும் வந்து இவர் எடுத்து போட்டுக்குவாருன்னு சொல்லிட்டு அது கொஞ்ச நேரம் கண்ணாடி கீழே விழாம தூக்கி வீசினாரு. அது தெரிஞ்சிச்சு. ஓகே, அவர் வந்து பின்னாடி இருக்கிற வில்லனை கரெக்டாக ஷூட் பண்ணிட்டாரு. எல்லாமே ஓகே, அவர் பயங்கர டேலண்ட். ஆனால் அந்த கண்ணாடி எதுக்காக இப்படி ஏர்லயே நிற்கிது? எல்லாம் முடிச்சுட்டு பிறகு ஃபைட் முடிச்சுட்டு பிறகு அவர் எடுத்து போட்டுக்குவாரு. நான் 2K கிட்ஸே நீங்கள் சொல்கிற படம்லாம் நான் எப்போ வந்துச்சுன்னு தெரியாது, நான் பார்த்ததே கிடையாதுன்னு சொல்கிறீங்களா? நான் பேன் இண்டியா மூவி லவர்ஸ்ன்னு சொல்கிறீங்களா? கவலையே படாதீங்க, உங்களுக்குன்னே ஒரு கிளிப் வருது. என்னடா புத்தலாட்டாது? முடியல. ஷாக்கு குறை. படம் ரிலீஸ் ஆன பிறகு நம்மள மாதிரி யாரோ குறை கண்டுபிடிச்சு அதை நோட் பண்ணி சொல்லி அப்புறம் அந்த கயிறை விஎஃப்எக்ஸ் டீம் கிட்ட சொல்லி எடிட் பண்ணியிருக்காங்க. ஸோ திரும்பி செகண்ட் ரிலீஸ் பண்ணும்போது அந்த கயிறை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்க மாதிரி எடிட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்களா? ஏமாற்றவனை விட ஏமாறவன் தான் குற்றவாளி. நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க. இல்லை, அந்த கயிறை நீங்கள் நோட் பண்ணீங்கன்னா அப்படியே வளைஞ்சு இருக்கும். சப்போஸ் நம்ம ஒரு கயிறு பிடிச்சி இப்படி இழுக்கணும், ரொம்ப ஸ்ட்ராங்காக தானே இழுக்கணும். ஸோ நீங்கள் இழுக்காம ஜஸ்ட் கயிறை பிடிச்சிக்கிட்டே நடந்து போகிற மாதிரி இருக்கும். பின்னாடி வரவங்களும் அவங்க ப்ரொபஸ் பின்னாலே நடந்து போகிறாங்க. கொஞ்சம் லூஸாகவே இருக்கும், கொஞ்சம் கேப் போட்டு நடந்து போக பெரிய செலிபிரிட்டி முன்னுக்கு போகிறாருன்ற மாதிரி எஃபெக்டிவ் மியூசிக் எல்லாம் கொடுத்துட்டு அந்த கயிறு லூஸாக இருக்கிறதே டோட்டல். எனக்கு ஒரு சந்தேகம். அப்ப யார்தான் சிலையை தூக்கி நிறுத்திடுவா? ஆக்சுவலி நீ இவ்வளோ இன்னசென்ட்டாக கேள்வி கேட்பேன்னு நான் எதிர்பார்க்கல ட்ரிக்ஸ்டர்.
வேற யார் விஎஃப்எக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து யாராச்சும் வந்து சிலையை 6.2 அடி வளர்ந்தது முக்கியம் கிடையாது. நீ கயிறை நல்லா ஸ்ட்ரெயிட்டாக பிடிச்சிருந்தீங்கன்னா நீங்களே தூக்குன மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்துருக்கு. பிரபாஸ்க்கும் உனக்கு என்ன முன்னுரிதம்மா பார்த்தா அவங்க ஆபீஸ்ல இருந்து நமக்கு கால் வந்துட போகுது. நம்ம வியூஸ்க்கு அவளை கால்ஸ் ட்ரெட்லாம் வராது, கவலையப்பட வேணாம். அவங்களுக்கு நம்ம யாருன்னே தெரியாது. நம்ம என்ன இந்த ஹீரோ பேர் எனக்கு தெரியல, இந்த கிளிப் பாருங்கன்னு சொன்னாங்க. ஸோ பார்க்கலாம். அடிப்பட்ட இது என்னப்பா சைனீஸ் படம் மாதிரி பறந்து பறந்து சண்டை போடாம? இது தெலுங்கு வெர்ஷன் தமிழ் படம் தானே? ஆனா கொஞ்சம் ஓவர் டோஸ் தான். எப்பா என்ன முள்ள பயனாலும் குண்டு வரல அடிச்சா அப்படியே விஜயவாடா சைன் போர்டில் போய் உழுவா இருப்பாரு. அப்படியே ஒரு ஏரியாலேருந்து ஒரு ஸ்டேட்லேருந்து இல்லை ஒரு ஏரியாலேருந்து இன்னொரு ஏரியாக்கே போய் பறந்து போய் விழுவுற மாதிரி. வாட் அ மேன். ஃபைட் மாஸ்டரை பாராட்டுறதா, இந்த ஐடியா கொடுத்தவனை பாராட்டுறதா, இல்லை ஆக்ட் பண்ண ஹீரோட மனதைரியத்தை நினச்சி பாராட்டுறதா தெரியல. இல்லை அந்த படத்தை பார்த்தவங்களை நினச்சி தான் பாராட்டணும்னு நினைக்கிறேன், நம்மளே சேர்த்து. ஓகே, நிகழ்ச்சி நிறைவு பெறுது. இப்போ நம்ம பார்த்தது ஹீரோ அட்ராசிட்டி எபிசோட். ஸோ இந்த எபிசோடோட செகண்ட் பார்ட் வரும்னு நான் நினைக்கிறேன். இல்லைன்னா வேற ஒரு நல்ல கிளிப்போட ரொம்ப ஃபனியாக நீங்கள் வயிறு குலுங்க சிரித்து சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கிற மாதிரி நம்ம நல்லா வச்சு ட்ரோல் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அடுத்த எபிசோடில் உங்களை நான் பார்க்குறேன். ஸோ அது வரைக்கும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வந்துடுங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா டாடா சி அதில் ஓகே, நன்றி. சரி.